அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் இணையான ஏசி சர்க்யூட்களின் மின்னழுத்தம், மின்னோட்டம் மற்றும் சக்தி காரணி போன்ற அடிப்படை அளவுகளை எவ்வாறு அளவிடுவது என்பதை பற்றி விவாதிக்கப் போகிறோம். ஆப்ஜெக்டிவ்: இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் RL சுற்றுவட்டத்தில் மின்னழுத்தம், மின்னோட்டம் மற்றும் சக்தி காரணி ஆகியவற்றை அளவிட முடியும். RC இணை சுற்றுகளின் மின்னழுத்தம், மின்னோட்டம் மற்றும் பவர் ஃபேக்டர் ஆகியவற்றை அளவிடவும். RLC இணை சுற்றுவட்டத்தில் மின்னழுத்தம், மின்னோட்டம் மற்றும் சக்தி காரணி ஆகியவற்றை அளவிடவும். RL இணை சுற்றுவட்டத்தில் மின்னழுத்தம், மின்னோட்டம் மற்றும் சக்தி காரணி ஆகியவற்றை அளவிடுதல். மின்தடையம் R ஆனது 200 ஓம்ஸ் மற்றும் 5 ஆம்ஸ் மதிப்புகள் கொண்ட கம்பி காயும் வகையாக இருக்கட்டும். மேலும் இண்டக்டர் L 40 வாட் டியூப்லைட் ஷோக் காயிலாக இருக்கட்டும். 0 முதல் 5 ஆம்ஸ் வரம்பில் முறையே ரெசிஸ்டர் R மற்றும் சோக் காயில் L ஆகிய 2 அம்மீட்டர்களான IR மற்றும் IL சீரிஸ்களை இணைக்கவும். மின்தடை R மற்றும் சோக் காயில் L சர்க்யூட் கிளைகளை ஒன்றோடொன்று இணையாக இணைக்கவும். மின்சுற்று வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி மின்சுற்றுக்கள், வாட்மீட்டர் மற்றும் மின்காரணி மீட்டர் ஆகியவற்றை மின்சுற்றுக்குள் இணைக்கவும். சுற்றுக்கு இணையாக 0 முதல் 300 வோல்ட் வரையிலான வோல்ட்மீட்டரை இணைக்கவும். 2 துருவ MCB மூலம் சர்க்யூட்டை AC மூலத்துடன் இணைக்கவும். அட்டவணையில் உள்ள அம்மீட்டர்கள் IR, IL, வாட் மீட்டர்கள் மற்றும் பவர் மீட்டர்களின் அளவீடுகளை கவனியுங்கள். அம்மீட்டர் ரீடிங் I ஆனது IR மற்றும் IL-இன் வெக்டார் தொகைக்கு சமமாக இருப்பதை உறுதி செய்யவும். ஃபார்முலாவில் அம்மீட்டர், வோல்ட்மீட்டர் மற்றும் வாட்மீட்டர் அளவீடுகளின் மதிப்பீடுகளை மாற்றுவதன் மூலம் சக்தி காரணியை கணக்கிடுங்கள். Cos W/VI. மின்தடையம் R மற்றும் சோக் காயில் L ஐ வெவ்வேறு மதிப்புகளுடன் மாற்றவும் மற்றும் அதே செயல்முறையை பயன்படுத்தி RL இணை சுற்றுகளின் அளவுருகளை அளவிடவும். இந்த வரைபடத்தில் காட்டியபடி ரெசிஸ்டர் R என்ற சோக் காயில் வித்துடன் இருக்கக்கூடிய அனைத்து வித்தியாசமான அளவுகளை குறிப்பிடவும். RL பேரலல் சர்க்யூட்டுக்கு முக்கியமான விதிமுறைகள். தற்போது இருக்கக்கூடிய ஐ இந்த ஃபார்முலா மூலம் கண்டுபிடிக்க முடியும். I = IR² + IL². இது ஆம்ஸில் உள்ள டோட்டல் கரண்ட். இது கரண்டின் உள்ளீடாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R. IL கரண்ட் ஃபாலோவிங் இண்டிகேட்டரின் எல்லாக இருக்கிறது. IR and IL தனிப்பட்ட முறையில் காணப்படுகிறது. IR = V/R, IL = V/XL. இதில் V-இன் இன்புட் வோல்டேஜ் ஆகப்பட்டது ஓம்ஸ். இதில் XL குறிப்பிடப்பட்டது ஓம்ஸ். அண்ட் XL இதிலிருந்து ஃபார்முலாவில் இருந்து மாறுபடலாம். XL = 2πfL. இம்பெண்டன்ஸ் Z ஓம்ஸ். இந்த ஃபார்முலா மூலம் இதை கண்டுபிடிக்க முடியும். Z = V/R. Z = 1/1/R², 1/XR². பவர் ஃபேக்டர் ஆகப்பட்டது cos π = R/Z. இதில் அட்மிட்டன்சி Y ஓம்ஸ் இந்த ஃபார்முலா மூலம் கடைபிடிக்க முடியும். Y = 1/Z or I/V. இணையான RC சுற்றுவட்டத்தில் மின்னழுத்தம், மின்னோட்டம் மற்றும் சக்தி காரணி ஆகியவற்றை அளவிடுதல். மின்தடையம் R ஆனது 200 ஓம்ஸ் மற்றும் 500 வாட்ஸ் மதிப்புகள் கொண்ட வயர்வுண்ட் வகையாக இருக்கட்டும். மின்தேக்கி C ஆனது 8 MFD 300 வோல்ட் மதிப்பீட்டை கொண்ட மின்னார் பகுப்பு மின்தேக்கியாக இருக்கட்டும். மின்தேக்கியின் CID-ஐ மல்டிமீட்டரை பயன்படுத்தி நல்ல நிலைக்கு சரிபார்க்கவும். வோல்ட். IR மற்றும் IC ஆகிய 2 அம்மீட்டர்களை முறையே மின்தடையங்கள் R மற்றும் C உடன் இணைக்கவும். 2 கிளைகளையும் இணையாக இணைக்கவும். சர்க்யூட் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி பொதுவான அம்மீட்டர்,
வாட்மீட்டர் மற்றும் மின்காரணி மீட்டர் ஆகியவற்றை இணைக்கவும். சுற்றுக்கு இணையாக வோல்ட் மீட்டரை இணைக்கவும். MCB மூலம் AC பவர் மூலத்தை சர்க்யூட்டுகளுடன் இணைக்கவும். MCBயை ஆன் செய்வதன் மூலம் சர்க்யூட்டை உற்சாகப்படுத்தவும். அட்டவணையில் உள்ள அம்மீட்டர், வாட்மீட்டர் மற்றும் பவர் காரணி மீட்டர் அளவீடுகளை கவனியுங்கள். சூத்திரத்தில் வாட்மீட்டர், வோல்ட்மீட்டர் மற்றும் அம்மீட்டரின் மதிப்புகளை மாற்றுவதன் மூலம் சக்தி காரணியை கணக்கிடுங்கள். cos pi = W by VI. பவர் காரணி மீட்டர் மூலம் கணக்கிடப்பட்ட பவர் ஃபேக்டர் மதிப்பை சரிபார்த்து இரண்டும் ஒன்றுதான் என்பதை உறுதிப்படுத்தவும். சர்க்யூட் பயன்படுத்தும் மொத்த சக்தியை கணக்கிடவும். P = VI cos pi. மின்தடையம் R மற்றும் மின்தேக்கி C இன் மதிப்புகளை மாற்றவும் மற்றும் மின்னோட்டம், மின்னழுத்தம் மற்றும் சக்தி காரணிகளை அளவிடவும். RC பேரலல் சர்க்யூட்டுக்கு முக்கியமான ஃபார்முலாக்கள். I = IR² plus IC². I = total current following through the circuit. IR = current following through the resistant என்று குறிப்பிடப்படுகிறது. IC = current following through this capacitor C. IR and IC சுதந்திரமாக இந்த ஃபார்முலா மூலம் கண்டுபிடிக்க முடியும். IR = V by R, IC = V by XC. இந்த ஃபார்முலா மூலம் இதை கடைபிடிக்கலாம். X = capacitive reactions in ohms. அதோடு XC இந்த ஃபார்முலா உபயோகிப்பதன் மூலம் கடைபிடிக்க முடியும். XC = 1 pi 2 pi FC. Impedance Z ohms. Z = V by I. Z = 1 by R² plus 1 by XC². பவர் ஃபேக்டர் ஆகப்பட்டது cos pi = R by Z. cos pi = R by Z. அட்மிட்டன்ஸ் Y ஓம்ஸ் ஆகப்பட்டது Y by 1 by Z or 1 by V. RLC இணை சுற்றுவட்டத்தில் மின்னழுத்தம், மின்னோட்டம் மற்றும் சக்தி காரணி ஆகியவற்றின் அளவீடு. மின்தடையம் R ஆனது 200 ஓம்ஸ் மற்றும் 5 ஆம்ஸ் மதிப்புகள் கொண்ட கம்பி காயம் வகையாக இருக்கட்டும். மேலும் இண்டக்டர் L 40 வால்ட் டியூப்லைட் சோக் காயிலாக இருக்கட்டும். 0 முதல் 5 ஆம்ஸ் வரம்பில் முறையே ரெசிஸ்டர் R மற்றும் சோக் காயில் L ஆகிய 2 அம்மீட்டர்களான IR மற்றும் IL சீரிஸ்களை இணைக்கவும். மின்தடை மற்றும் சோக் காயில் சர்க்யூட் கிளைகளை ஒருவருக்கொருவர் இணையாக இணைக்கவும் செய்ய வடிவம் RLC இணை சுற்று. சர்க்யூட் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி பொதுவான அம்மீட்டர், வாட்மீட்டர் மற்றும் மின்காரணி மீட்டர் ஆகியவற்றை சர்க்யூட்டுகளுடன் இணைக்கவும். சுற்றுக்கு இணையாக 0 முதல் 300 வோல்ட் வரையிலான வோல்ட் மீட்டரை இணைக்கவும். துருவ MCB மூலம் AC மூலத்துடன் சர்க்யூட்டை இணைக்கவும். MCBயை ஆன் செய்வதன் மூலம் சர்க்யூட்டை உற்சாகப்படுத்தவும். அம்மீட்டர்களின் அளவீடுகளை கவனியுங்கள். வாட்டர் மீட்டர் மற்றும் பவர் மீட்டர்கள் அட்டவணையில் உள்ளது. அம்மீட்டர் ரீடிங் I ஆனது IR மற்றும் IL இன் வெக்டார் தொகைக்கு சமமாக இருப்பதை உறுதி செய்யவும். சூத்திரத்தில் அம்மீட்டர், வோல்ட்மீட்டர் மற்றும் வாட்மீட்டர் அளவீடுகளின் மதிப்புகளை மாற்றுவதன் மூலம் சக்தி காரணியை கணக்கிடுங்கள். cos pi = W by VI. கணக்கிடப்பட்ட சக்தி காரணி மதிப்பை நேரடியாக அளவிடப்பட்ட பவர் காரணி மீட்டர் வாசிப்புடன் ஒப்பிடவும். சூத்திரத்தை பயன்படுத்தி சுற்று பயன்படுத்தும் சக்தியை கணக்கிடுங்கள். P = VI cos pi. இதன் மூலம் வெளிப்படையான சக்தியை கணக்கிடவும். P = V × I. வெவ்வேறு மதிப்புகளுக்கு இணையாக RLC கூறுகளை இணைத்து அதே நடைமுறைகளை பின்பற்றி மின்னழுத்தம், மின்னோட்டம் மற்றும் சக்தி காரணி ஆகியவற்றின் அளவுருகளை அளவிடவும். இதில் மொத்த கரண்ட் I-ஐ கண்டுபிடிப்பது இந்த ஃபார்முலா மூலமாக இருக்கலாம். I = IR² plus IL minus IC². IR = V by R. IL = V by XL. IC = V by XC.
இம்பெடன்ஸ் Z ohms. இந்த ஃபார்முலா மூலம் இதை கடைபிடிக்கலாம். Z is equal to V by I. Z is equal to 1 by 1 by R square plus 1 by XL minus 1 by XC square. இதில் பவர் ஃபேக்டர் ஆகப்பட்டது இந்த ஃபார்முலாவை உபயோகிப்பதன் மூலம் கடைபிடிக்கலாம். Cos is equal to R by Z. Admittance Y இந்த ஃபார்முலா மூலம் கடைபிடிக்க முடியும். Y is equal to I by Z or I by Z. பார்த்ததற்கு நன்றி.